शांति अव्यक्त समिज्ञை 2 जूலை 2024 कोई गाली दे झूठा इल्जाम लगाए लेकिन आपको क्रोध न आए பாபா சொல்றாரு, யாராவது உங்களை திட்டினாலும் சரி, பொய்யான விதத்தில் உங்களை இழிவுபடுத்தினாலும் சரி, ஆனால் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. அப்ப कार्य के ऊपर उपकार करना यही आप ब्राह्मणों का धर्म है. அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்வதே பிராமணர்களான உங்களுடைய தர்மம் ஆகும். वह गाली दे आप गले लगाओ यही है कमाल. அவர்கள் உங்களை இழிவுபடுத்தினாலும் திட்டினாலும் நீங்கள் அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். இதில்தான் அதிசயம் இருக்கிறது. இதுதான் அதிசயமான விஷயமாகும். इसको कहा जाता है परिवर्तन. இதைத்தான் மாற்றம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் கலியுக உலகத்துல உபகாரம் செய்பவர்களுக்கு கூட அபகாரம் செஞ்சிருவாங்க, நல்லது செய்பவர்களுக்கு கூட கெட்டது செய்து விடுவார்கள். அதுதான் கலியுக வாழ்க்கை. ஆனால் பாபா நம்மை சத்யுகத்துக்கு தயாராக்குறார். அப்படின்றதுனால நமக்கு கெடுதலே யாரும் செய்தாலும் கூட, நம்மை தவறாக பேசினாலும், பொய்யான களங்கங்களை நம்ம மேல புகட்டினாலும் கூட பாபா சொல்றார், நீங்கள் அவர்களுக்கு நல்லது நினைச்சிடுங்க, நல்லது செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்றார். கலே லகானே வாலே கோ கலே லகானா ஏ கோய் படி பாத் நஹி. நம்மை அரவணைப்பவர்களை நாமும் அரவணைத்துக் கொள்வது என்பது மிக பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. लेकिन निंदा करने वाले को सच्चा मित्र मन से मानो तब कहेंगे उपकार करने वाले. ஆனால் நம்மை நிந்தனை செய்பவர்கள் யாரோ அவர்களை உண்மையான நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுவது, இதைத்தான் உபகாரம் செய்வது என்று சொல்கிறோம். நம்மை நிந்திப்பவர்களையும் கூட உண்மையான நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுவது, இதைத்தான் உபகாரம் செய்பவர்கள் என்று சொல்றோம். அதாவது கெடுதல் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பிராமண ஆத்மாக்களான, அதாவது அலௌகீக பிராமண ஆத்மாக்களான நம்முடைய தர்மமே இதுதான். எல்லாரும் எப்படி கலியுகத்துல இருக்கிறார்களோ அப்படியே நானும் இருக்கிறேன் அப்படின்னா நாம கலியுகவாசி ஆயிடும். நாம புருஷோத்தம சங்கம யுகவாசிகள். நம்மை உத்தம புருஷர்களாக ஆக்கிறதுக்காக பாபா இவ்வளவு உயர்ந்த விஷயத்த கத்து கொடுக்கிறாரு. இப்படி நடந்தா நாம ஏமாளிகள் ஆக மாட்டோம். கர்ம கணக்கு என்று ஒன்று இருக்கிறது. அது கண்டிப்பாக நமக்கு காலாகாலத்திற்கும் பதில் சொல்லும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.